விசாரணைக்கு சீமான் நேரில் ஆஜராவிலிருந்து விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் ஆஜராவதில் விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதால் தொடரப்பட்ட வழக்கில் சீமான் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விலக்களிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஒரு புகாரை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என சீமான் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமானுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது எனவும் கூறி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.